வணக்கம் மக்களே. இன்றைக்கி இந்த வெண்டைக்காயை வச்சு ஒரு அருமையான ஒரு வெண்டைக்காய் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போது இந்த எண்ணெயில் நம்ம ஒரு ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகா இதை இதோட சேர்த்திக்கலாம். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சிம்மிலேயே வச்சு வதக்குங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். நல்ல மணம் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது வறுத்ததை ஒரு தட்டில் நம்ம ஆற வச்சுருக்குறோம். இது இப்படியே ஆறட்டும். இதை மிக்சியில் போட்டு அப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை நம்ம வடச்சட்டியில் எண்ணெய் சேர்த்திருக்கிறோம். அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கணும். இப்படியே நல்லா வதக்கினா தான் வெண்டைக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி வரும். வெண்டைக்காயும் நல்லா ஃப்ரை ஆகும். அப்போ தான் வெண்டைக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். மசாலா ஊற்றி பண்ணுறப்போ இந்த வெண்டைக்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மிக்சியில் ஒரு 4 பல் பூண்டு, 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், திருகின அரை மூடி தேங்காய், இதையை இப்போது இந்த வறுத்து எடுத்து வச்ச இந்த மசாலாவையும் மிக்சியில் சேர்த்து நம்ம நல்லா மையாக அரைச்சிடலாம். வெயிட் பண்ணலாம். இப்போது எண்ணெயில் நல்லா வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 25 சின்ன வெங்காயம் 2 அறுத்துருக்கிறேன். கூடவே ஒரு 5 பல் பூண்டு இதை சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். இப்போது இது கூட உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா நம்ம மசாலா அரைச்சிருக்கிறதுலையே வரமிளகா சேர்த்திருக்கிறோம். எனக்கு பத்தாதுங்கிறதுனால நான் ஒரு 3 சின்ன பச்சை மிளகாயை இதோட சேர்த்திக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் எடுத்த புளியை நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை இதோட சேர்த்திக்கலாம். இது கூட தேவையான அளவு கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் இதோட சேர்த்திக்கலாம். இதைய நல்லா நல்லா கலந்து விட்டுலாம். இப்போது இது நல்லா நல்லா ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் இப்படியே நல்லா வதக்கலாம்.
புளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இப்படியே வதக்கிட்டு இருக்கலாம். இப்போது ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்திக்கலாம். இப்போது இது கூட மிக்ஸி கழுவுன தண்ணியும் இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கொதிக்க விடலாம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வரட்டும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். அருமையான ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாங்க இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.